ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெமினி ஏஐ பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஜெமினி ஏஐ பற்றி போட போகிறோம். இப்போது ஜெமினி ஏஐ அப்படின்னா இப்போ ஏஐ எல்லா இடத்துலையும் பூம் ஆகிட்டு இருக்கு. அதில் நம்ம கூகுள் எல்லாத்துலேயுமே காலடி வைப்பாங்க. அதேமாதிரி ஜெமினி ஏஐ அப்படின்னு ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி அதுலேயும் காலடி வச்சாங்க. ஜெமினி ஏஐனா வேறு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு பாடி ஏஐ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க, பிஏஆர்டின்ட்டு. அந்த பாடி ஏஐ தான் இப்போ ஜெமினி ஏஐ அப்படின்ட்டு ஒரு ரீநேம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஜெமினி ஏஐ அப்படிங்கிறது கூகுள்கிட்ட இப்போ அஃபிஷியலாக இருக்கிற ஒரு ஏஐ கைஸ், அவ்வளோதான். ஜெமினி ஏஐ எப்படி இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, ChatGPTயோட இன்னும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. எல்லாமே எஃபிஷியண்ட்டாக, அதாவது நம்ம ChatGPTயோட ஜெமினி ஏஐ தான் எஃபிஷியன்ட் அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் ரிசர்ச்சஸ் அதெல்லாம் பண்ணேன். மோஸ்ட்லி எனக்கும் ஜெமினி பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா ஜெமினியும் சரி, ChatGPTயும் சரி, 2மே எல்எல்எம்ஸ் தான். ஆனால் கூகுள்கிட்ட டேட்டாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எதெல்லாம் பெஸ்ட்டுன்ட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, ஜெமினி ஏஐ கொஞ்சம் நார்மலாக ஒரு ஏஐ. அதுவும் ஒரு சாட்பாட் மாதிரி தான். அதில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தரும், ChatGPT மாதிரி. ChatGPT எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க நல்லாவே. அதனால் உங்களுக்கு அதை பற்றின டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. இப்போது ஜெமினி ஏஐக்கும் ChatGPTக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ், நம்ம என்ன இடத்துலலாம் ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னா, இதான் கைஸ் மெயின் கான்செப்ட். டெக்னாலஜின்னு வந்துட்டிங்கனாலே, அதாவது ஜெமினி ஏஐயோட ஏபிஐ. அதாவது ஏபிஐனா வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அதாவது இப்போ ஒரு ஏஐ இருக்குது அப்படின்னா, இந்த ஏஐயோட ஏபிஐ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஏஐயை நம்ம கால் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஏஐயை நம்மளோட கோடிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏபிஐ டிக்ளேர் பண்ணுறது மூலிமா அந்த ஏஐயோட ஆக்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஜெமினி ஏஐயோட இப்போ ஜெமினி ஏபிஐ இருக்குது அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. வேறஸ் நம்ம ChatGPTயோட ஓப்பன் ஏஐ அவங்களோட ஏபிஐ இருக்குது தெரியுமா, அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். அதாவது ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு அமௌண்ட் பே பண்ணணும். அது ஜெமினி ஏபிஐ இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த ஏபிஐ கீ வந்து என்கிட்ட ஒரு கீ கிடச்சி, அந்த கீ வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோடு நான் நாளை பின்ன ஒரு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி அப்படின்னா, அந்த ஜெமினி ஏஐயோட ஏபிஐ மட்டும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணி விடுக்கேன், ஓகேவா? அந்த ஜெமினி ஏபிஐ யூஸ் பண்ணி நாங்கள் நியர்லி ஒரு ரோபோட்டே செஞ்சுட்டோம். அதாவது ரோபோட் எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அப்படின்னா, கூகுளோட டேட்டா பேஸில் சர்ச் பண்ணி அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுக்கு கேப்பபிளாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஏஐ மாடல் தேவை. அதுக்கு இந்த ஜெமினி ஏபிஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓப்பன் ஏஐ அதோட பெட்டராக இருந்துச்சு அந்த இடத்துல. பட் அது வந்து சின்ஸ் அது பேமெண்ட்னால நாங்கள் அதை யூஸ் பண்ணல. பட் ஜெமினி ஏபிஐ குறையே சொல்ல முடியாது. கூகுள் டேட்டா பேஸ்னால எல்லாமே கிட்டத்தட்ட, அதாவது ஆக்சுவலி ஏஐ கிட்ட எலெக்ஷன்ஸ் அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் அந்த ரோபோட் கிட்ட எலெக்ஷன் பற்றி கேட்கும்போது, அதாவது அஃபென்சிவாகவும் பேசாமல் டிஃபென்சிவாகவும் பேசாமல் ஒரு நியூட்ரலாக அது வந்து ரிப்ளை பண்ணுச்சு. இந்த மாதிரி நிறையா அதை வந்து டெஸ்ட் பண்ணோம். எல்லாத்துக்குமே அது சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து ஜெமினி ஏஐ அந்த ஏபிஐ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சஜெஸ்ட் பண்ணுறேன். அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ நீங்களே ஒரு நியூவாக உங்களுக்கு ஒரு சேட்பாட் கிரியேட் பண்ணுறீங்க. பெரிய டேட்டாஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வேணும். ஆனால் உங்களால் இன்புட்டாக கொடுக்க முடியாது அப்படின்னா, நீங்கள் ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ப்ரீ டிஃபைன்டாக அவங்க ஏற்கனவே இன்புட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா கூகுள் அவங்கள்ட்ட இல்லாத டேட்டாவா நீங்கள் கலெக்ட் பண்ணிட போகிறீங்க. அவ்வளோ டேட்டாஸ் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. இதில் என்ன ஜெமினி ஏபிஐ, வாட் இஸ் ஜெமினி, கிரியேட்டிங் a Gemini API key, installing the dependencies, experimented with Gemini APIs, கான்ஃபிகர் ஏபிஐ, அதாவது அந்த ஏபிஐ வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? இதோட மேஜர் யூஸ் இந்த ஏபிஐ கீஸ் இது வந்து டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வேறு என்ன அப்படின்னா, இந்த ஜெமினி மாடல் 3 டைப்ஸில் இருக்குது. ஜெமினி நானோ, ஜெமினி ப்ரோ, ஜெமினி அல்ட்ரா. அதில் ஜெமினி அல்ட்ரா தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க கூகுளில். நம்ம வந்து இப்போது நார்மலாக ஜெமினி ஏபிஐ நான் வச்சுருக்க ஏபிஐ வந்து நம்ம நார்மலாக நேனோவில் உள்ளது தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஆனால் நேனோவே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக தான் இருந்துச்சு. அல்ட்ரா ப்ரோலாம் போகும்போது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ஜெமினி ஏபிஐ வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு அது எப்படின்னா ஒரு லேகாக இருந்த மாதிரி தெரில.
எல்லா டீட்டெயில்ஸும் பெர்ஃபெக்ட்டா வந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஏபிஐ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த ஏபிஐ காப்பி பண்ணி உங்க கோட்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஆ நான் ஃப்யூச்சர்ல அதுக்கான பைத்தான் கோட் அத எப்படி ரன் பண்றது? அதாவது ஏபிஐ கீய வச்சு அந்த ஜெமினில இருந்து எப்படி டீட்டெயில்ஸ அ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? அப்படிங்கிற கோட நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஓகே. இப்போ ஜெமினி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஜெமினி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி, அந்த ஆப்ல கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெமினி ஏஐலேருந்து நமக்கு ஒரு நியூ ஃபியூச்சர் வந்திருக்கு ஆக்சுவலி. என்ன நியூ ஃபியூச்சர் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அந்த மெயில் வந்துருந்துச்சு. இப்போ தான் எனக்கு அந்த மெயில் வந்துருந்துச்சு. அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். அதாவது நியூ ஃபீச்சர்ஸ் வந்த உடனே நம்மளுக்கு கூகுள் அப்டேட் பண்ணுவாங்க. இங்கே ஜெமினி ஏஐ ரிலேட்டடாக இருக்கறனால நான் அது இதில் அட்டாச் பண்ணுறேன். அதாவது ஜெமினி ஏஐல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ புதுசா வந்திருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு இத பார்த்த உடனே. என்னலாம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டாக் இட் அவுட் லைவ் வித் ஜெமினி. கோ லைவ் வித் ஜெமினி ஃபார் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஹெல்ப் வித் பிரெயின் ஸ்டார்மிங். அதாவது நம்ம டைப் பண்ணாம நம்மளோட வாய்ஸை இன்புட்டா குடுக்குற மாரி இந்த தடவ பண்ணியிருக்காங்க ஜெமினில ஒரு அப்டேட்டு. அதாவது டாக் இட் அவுட் லைவ். நம்ம பேசுறத அப்படியே அதுவே டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டா எடுத்துக்கிட்டு, நமக்கு அதுக்கேத்த அவுட்புட் குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் த ஜெமினி ஆப், டேப் த லைவ் ஐகான் ஆன் த பாட்டம் ரைட் சைடுல லைவ் ஐகான் இருக்கு போல. ஆஸ்க் ஜெமினி எ கொஸ்டின் வித் யுவர் வாய்ஸ். நம்ம எந்த வாய்ஸ்ல இருந்தாலும் அத டிடெக்ட் பண்ணிரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் கிரியேட் அன் இமேஜ். ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஐடியாஸ் இன்டூ இமேஜ். வித் ஜெமினி யூ கேன் கிரியேட் ஸ்டன்னிங் இமேஜ் ஃபார் ஃபன் இன்ஸ்பிரேஷன். அத நம்ம என்ன ப்ராம்ப்ட் குடுத்தாலும் அதுக்கு ஒரு இமேஜ் அது ரெடி பண்ணி குடுக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ தூரம் அக்யூரேட்டா இருக்குங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோல அடுத்து பார்க்கலாம். இந்த மாரி இருக்கு அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஃபீச்சர்ஸா இருக்கு. இப்போ நம்ம ஜெமினில போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஜெமினி ஏஐல வந்து ஒரு ஃபியூச்சர் சொல்லியிருந்தோம். ப்ராம்ப்ட் குடுத்தா அது வந்து இமேஜ் ஜெனரேட் பண்ணும்னு. அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இப்போ குடுக்கலாம் பாருங்க. ப்ராம்ப்ட் என்ன குடுக்கலாம்? ஐ நீட் டூ ஜெனரேட் ஃபோட்டோ ஆஃப் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் மோடி ஹேண்ட்ஷேக்கிங் வித் ஆக்டர் விஜய். இப்படி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, வெயிட் பண்ண சொல்லியிருக்கு. ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் இமேஜ் ஜென்ரேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஹவு டு ஜென்ரேட் சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ். ஸோ ஐ might not be able to create exactly what you're looking for yet. Also, I can't images of identifiable people, children, or other images that go against my guidelines. ஓகே, அது இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் இமேஜஸ், அதாவது நார்மலாக நம்ம ரேண்டமாக கேட்டால் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு ஒரு நம்ம இப்போ ரேண்டமாக ஏதாவது ஒன்று ஒரு ப்ராம்ப்ட் போடலாமே. சரி, என்ன ப்ராம்ப்ட் போடலாம்? ஐ நீட் டு generate an image of a monkey going to the moon. இப்படி போடுவோம். ஓகே, கிரியேட்டிங் இமேஜ் பரவாயில்ல. இதை நான் கிரியேட் பண்ணேன். நம்ம ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் தான் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, கிரியேட்டிங் ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிட்டுருக்கு. உதவிக்குறிப்பு: படங்களை மேம்படுத்த ஜெமினியிடம் கூறுங்கள். ஜெமினி உள்ள பட உருவாக்க. ஓகே, ஷோர் இஸ் an image of monkey going to the moon. ஓகே. ஓ, ஸ்பேஸ் ஷட்டில் மங்கி. ஓ, எர்த்தை விட்டு வெளில இருக்காங்க, மூன். ஓகே, நல்லா தான் இருக்குது. சரியானது, புரிந்து கொள்ள எளிதானது, முழுமையானது. ஓகே, சரியானது கொடுப்போம். சப்மிட். ஓகே, பரவாயில்ல கைஸ். இது நல்லா தான் ஜென்ரேட் பண்ணுது. நம்ம ஜெமினி ஏஐ ப்ராம்ப்ட்டை நல்லா தான் ஜென்ரேட் பண்ணுது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாரையாவது மென்ஷன் பண்ணி ஒரு செலிப்ரிட்டி அவங்கள வச்சு பண்ண சொன்னீங்க அப்படின்னா அது பண்ணாது. இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு காமன் திங், ஒரு காமனான பேசிக்கில் நீங்கள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணி தரும் கைஸ். இப்போ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்ப்போம். லைவ் ஸ்பீச், மைக்ரோஃபோனே மற்றொரு ஆப்ஸ் பயன்படுத்தி கொடுக்குறது. ஓகே, நம்ம இப்போது வாய்ஸ் ரெக்கார்டிங், நம்ம வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுனால மைக்ரோஃபோன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
நார்மலா இப்ப ஜெமினிக்கு வருமா? அருமை, வாருங்கள் தொடங்கலாம். என்னிடம் உள்ள குரல்களில் இதுவும் ஒன்று, ஆனால் இன்னும் பல உள்ளன. அவற்றை கேட்க ஸ்வைப் செய்யுங்கள் அல்லது தொடங்கு என்பதை தட்டி உரையாடுங்கள். ஓஹோ! பல லாங்குவேஜஸ் வச்சு அதாவது பல வாய்ஸஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன வாய்ஸா இருக்குன்னு பார்ப்போமே. இது என்னுடைய மற்றொரு குரல். இப்போது என்னை தேர்வு செய்துவிட்டு பின்னர் அமைப்புகளில் மாற்றிக்கொள்ளலாம். பிக்கிள் பால் ஏன் பிரபலமாக உள்ளது என்பது போன்ற மிகவும் ஆழமான கேள்விகளைப் பற்றி உங்களுடன் பேச ஆவலாக உள்ளேன். ஓகே. அல்லது இது போன்ற குரல் உங்களுக்கு பிடிக்கலாம். நானே சொல்கிறேன், இது அருமையான குரல். ஆனால் கவலைப்பட வேண்டாம், இன்னும் பல குரல்கள் உள்ளன. நம்ம கவர்மெண்ட் பேசுறாங்களே இப்போலாம் அந்த மாதிரி இருக்கு எடுத்துக்காட்டாக voice. இதோ மற்றொன்று. சமையல் செய்ய விரும்பும் நண்பருக்கு பரிசளிப்பதற்கான யோசனைகளை கலந்து ஆலோசிக்க என்னுடைய குரல் சரியாக இருக்கலாம். உங்கள் விருப்பம்தான். நான் எல்லா சீசனுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ற குரல். நான் சரியாக இருப்பேன் என்று நம்புகிறேன். உரையாடத் தொடங்கு என்பதை தட்டவும் அல்லது மற்ற குரல்களை கேட்க ஸ்வைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த குரல் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கலாம். நான் சிறிது நேரம் பேசுகிறேன், அப்போதுதான் நான் சரியா என்னால் நாள் முழுவதும் இதுபோல் பேசிக்கொண்டே இருக்க முடியும். ஒவ்வொரு குரல்களையும் கேட்பது, புது புது ஆடைகளை அணிவது. இதோ என்னுடைய குரல்களில் ஒன்று. அல்லது இந்த குரலாக இருக்க வாய்ப்புள்ளது. டெஸ்டிங் டெஸ்டிங் 1. நீங்கள் இப்போது கேட்கும் குரலையே பயன்படுத்திக் கொள்ளலாம். இது உங்களின் முடிவுதான். தொடங்கு. அமைப்புகளுக்குச் சென்று பிறகு எப்போது வேண்டுமானாலும் எனது குரலை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சரி, நீங்கள் தயாரானதும் சொல்லுங்கள். ஓஹோ. ஹலோ, உங்க பேர் என்னது? என் பெயர் ஜெமினி. உங்களுடையது என்ன? பரவாயில்ல, ரொம்ப தெளிவா இருக்கே. நன்றி. உங்களால் என்னை புரிந்து கொள்ள முடிகிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் என்னிடம் எதை பற்றி பேச விரும்புகிறீர்கள்? உங்களை பத்தி சொல்லுங்க, ஜெமினியை பத்தி சொல்லுங்க. நான் உங்களுடன் அரட்டை அடிக்கவும் உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு AI அசிஸ்டன்ட். உதாரணமாக, நீங்கள் என்னிடம் வானிலை பற்றி கேட்கலாம் அல்லது உங்களுக்கு பிடித்த நடிகர் பற்றி கேட்கலாம். உங்களிடம் எப்படி உதவ முடியும்? சரி, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன தெரியணும், எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த டெக்னாலஜி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, அதை எப்படிலாம் படிக்கலாம், அதுக்கான வழிகளை எனக்கு சொல்லுங்கள். இப்போது ட்ரெண்டில் இருக்கும் டெக்னாலஜிகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று புரிகிறது. இப்போது எந்தெந்த துறையில் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். உதாரணமாக, நீங்கள் கேமிங், சுகாதாரம் அல்லது சமூக ஊடகங்கள் போன்றவற்றில் ஆர்வமாக இருக்கலாம். சரி, இப்போது சமூக ஊடகங்களில் நம்ம யூடியூப்பை பற்றி சொல்லுங்கள், அவ்வளோதானே? சரி, யூடியூப் பற்றி பேசலாம். இப்போது யூடியூப்பில் உங்களை கவர்ந்திழுக்கும் வீடியோக்களின் வகை என்ன? உதாரணமாக, நீங்கள் சமையல் வீடியோக்கள், கேமிங் அல்லது பாடல்களை விரும்பலாம். இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் அந்த மாதிரி. அதெல்லாம் அருமையானது. பல சிறந்த கல்வி சேனல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு பிடித்தமான சேனல்கள் ஏதேனும் இருக்கிறதா? நமக்கு டெக்கில் பிடிச்சது நம்ம A2D சேனல் தான். A2D சேனல் அருமையானது. அவர்களின் வீடியோக்கள் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த வீடியோக்கள் என்ன? A2D சேனலில் எல்லா வீடியோவுமே பிடிக்கும். A2D சேனல் ஓனர் யார், அந்த டீட்டெயில்ஸும் சொல்லுங்கள் பார்ப்போம். A2D சேனல் பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்ல முடியாது, ஆனால் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். A2D சேனல் என்பது தமிழ் வீடியோ பதிவு செய்யும் சேனல். அவர்கள் தொழில்நுட்பம், கேமிங் மற்றும் பொழுதுபோக்கு பற்றிய வீடியோக்களை வெளியிடுகிறார்கள். அவர்களின் சேனலுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ளது, மேலும் அவர்களின் வீடியோக்கள் மில்லியன் கணக்கான பார்வைகளை பெறுகின்றன. A2D சேனல் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் அவர்களின் யூடியூப் சேனலை பார்வையிடலாம். அந்த யூடியூப் சேனல் லிங்க் தர முடியுமா? சரி, A2D யூடியூப் சேனலின் லிங்கை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் போனில் எதுவும் பகிர முடியாது. கவலைப்பட வேண்டாம். உங்கள் கணினியில் அல்லது லேப்டாப்பில் யூடியூப்பை திறந்து A2D என்று தேடுங்கள். அவர்களின் சேனல் முதலில் வரும். கேமிங் ரிலேட்டடாக A2Dயில் உள்ள ஒரு வீடியோ பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். A2D சேனலில் நிறைய கேமிங் தொடர்பான வீடியோக்கள் உள்ளன.
எடுத்துக்காட்டாக அவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட அவன் செத்துட்டாண்டா எண்ட் ஆஃப் கேமிங் என்ற வீடியோவில் கேமிங் துறையின் எதிர்காலம் பற்றி பேசுகிறார்கள். அந்த வீடியோவை பார்க்க ஆர்வமாக இருக்கிறீர்களா? ஆமாம், நான் பார்த்துள்ளேன் அந்த வீடியோவை. அருமை. அந்த வீடியோவில் அவர்கள் பேசிய விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? நமக்கு ஏ டு டி பேசினாலே பிடிக்கும். சரி, நீங்கள் இப்போ நீ ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி கற்றுக்கணுன்னா நான் எந்த இடத்துல போய் கற்றுக்கிட்டா கரெக்டாக இருக்கும்? புதுசா கத்துக்கணும்னா உங்களுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி பிடிக்கும்? ஆர்பிட்டல் ஃபைனான்ஸ் மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அப்படியே டெக்னாலஜி ரிலேட்டடாக சொல்லுங்கள். சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு. முதலாவதாக ஆன்லைன் கோர்ஸ்கள் அல்லது டியூட்டோரியல்களை பார்க்கலாம். இரண்டாவதாக ஐடியா போன்ற சமூக ஊடகங்களில் உள்ள குழுக்களில் சேரலாம். மூன்றாவதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிபுணத்துவம் பெற்றவர்களிடம் இருந்து நேரடியாக கற்றுக்கொள்ளலாம். ஓகே, உங்கள் சேவைகளுக்கு நன்றி. இந்த சிறிய அரட்டைக்கு நன்றி. உங்களுடன் அரட்டை அடிப்பது மிகவும் பிடித்திருந்தது. எனக்கு வேறு ஏதாவது செய்ய முடியுமா? சரி, பாய். பேசிக் கொண்டிருந்ததற்கு நன்றி. உங்களுடன் அரட்டை அடிப்பது மிகவும் பிடித்திருந்தது. உங்களுக்கு வேறு ஏதாவது செய்ய முடியுமா? இல்லை, போதும் போதும், வச்சிடுறேன். பாய். ஓகே ஓகே, இந்த லைவ் சேட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கினா கூட பேசிட்டே இருக்கலாம் போல். நல்லா அப்படியே கம்பெனி கொடுக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் வச்சுருக்கு. ஓகே, நம்ம வேறு ஜெமினி அட்வான்ஸ்ட் பயன்படுத்துறதுக்கு இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன். ஜெமினி அட்வான்ஸ்ட் லோட் ஆகுது, கொஞ்சம் நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பொறுமையாக லோட் ஆகுது. ஜெமினி அட்வான்ஸ் ட்ரையல் தொடங்கு. மாதம் வரை 100 பிறகு. எப்பா, ஒரு மாதத்துக்கு 1950 ரூபாயா? கஷ்டம்தான். சரி, இப்போதைக்கு இது இருக்கட்டும். அப்புறமா எப்படி அட்வான்ஸ் வாங்கலாம்னு பார்த்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன ஆப்ஷனில் இருக்குது? கேமரா, கேலரி. இந்த மாதிரி கேமராவில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி கொஸ்டின் கேட்டுக்கலாம், கேலரியில் உள்ள கொஸ்டின் கேட்டுக்கலாம் நாங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம கேமரா எடுப்போம். கேமராவில் ஓகே, இது என்னதுன்னு கேட்போமே. ஓகே, இணை. வாட் இஸ் திஸ்? சற்று காத்திருங்கள். என்னையா எவ்வளோ நேரம் ப்ராசஸ் ஆகுது? பார்த்தாலே யாரும் சொல்லிடுவாங்க லேப்டாப்னு. திஸ் appears to be an Asus laptop. Here are some of the features that are visible in the image. Asus logo, keyboard, trackpad, slim design. Clear image. It's difficult to determine. Printer sticker at the bottom of the laptop. The support website. ஓகே, இப்போ நம்ம ஒரு பொருளை எடுத்து காமிச்சோன்னா இது என்ன அப்படின்னு சொல்லுது. ஓகே, இன்னொரு பொருளை எடுத்து காமிப்போம். இந்த பொருளை கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். வாட் இஸ் திஸ் ப்ராடக்ட்? ஓகே, so proper shipper extension cord. Okay, multiple sockets, switches, plugged in devices. There's a phone charger plugged into socket. ஓகே, எல்லாரும் டஸ்ட் அண்ட் வியர். எப்போ அதிலோட தூசி முத கொண்டு சொல்லுது பார்த்தீங்களா? த பவர் ஸ்ட்ரிப் லுக்ஸ் அ லிட்டில் டஸ்டி அண்ட் ஓன் சார்ஜிங். இட் ஹேஸ் டு பி யூஸ்ட் ஃபார் அ ஒயில். ஓ, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் குப்பையாக போட்டிருக்கீங்க அப்படின்னு எங்களை குத்தி காமிக்குது. சரி, ரைட்டு, இருக்கட்டும். ஓகே, இப்போது ஜெமினியில் உள்ள ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். நம்ம அட்வான்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதாங்க இன்னைக்குள்ள வீடியோ. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்கள் தான் நான் சொல்லியிருப்பேன். அதில் எவ்வளோ இன்னும் விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த கொஞ்சம் ஜெமினியை பற்றின விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மேபி இந்த டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒருவேளை அது ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான்
எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை பற்றின வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு அதை வந்து நான் கமெண்ட்டில் அட்டாச்சும் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.